என்ன போங்க. இப்போ எதுவும் மூடிட்டு படுத்துருக்க? எனக்கு உங்ககிட்ட படுக்க பிடிக்கல. நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன். ஏன்? நீங்கள் காலையில் போகும்போது சென்ட் அடிக்கவே இல்லை. சரி, இப்போ உங்கள் மேலே பர்ஃப்யூம் ஸ்மெல்லு வருது. புரியல. இப்போ உங்கள் மேலே பர்ஃப்யூம் ஸ்மெல்லு வருது. ஏன்னா நான் என்ன அடிச்ச முடியாது? நான் எங்கிட்ட அடிச்சேன்? உங்கள் மேலே பர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு வருது. செவிட்டு அடுத்து பார்த்து கிறுக்கு கூட பேசிட்டு விட வேண்டாம். கிறுக்கு அடி நீ முண்டாக்க நீ. மேலே ஏன் பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது அப்போ? ஐயே தேவையில்லாத பேசி மேடம். நான் நாளைக்கு எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன். யார்கிட்ட உங்க அப்பாட்ட சொல்ல போறியா? ஆமாம். ஐயே கிறுக்கு. இது நீங்கள் சொல்லுங்கள், யாரு பர்ஃப்யூமு? வீட்டில் இருந்து நீங்கள் அடிக்கவே இல்லை. நீங்கள் பெட்ரூம்குள்ளே வரவே இல்லை நேற்று. சரி, பர்ஃப்யூம் வீட்டில் பெட்ரூமில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வராமல் தான் நீங்கள் போனீங்க. சரி. இப்போ எங்கேருந்து அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது அப்போ? அது இங்க இருந்து வந்திருக்கா. அப்ப இப்ப ஏன் உனக்கு இப்படி சென்னையில் உள்ள வர்ற பார்த்து தேவையில்லாம பேசுனீங்கன்னா? பர்ஃப்யூம் ஸ்மெல் யாருன்னு கேட்டேன். நைட் ஆச்சுன்னு சொல்லி சத்தம் போடாமல் இருந்துட்டு இருக்கேன். புரியல. நைட்டுன்னு சொல்லி சத்தம் போடாமல் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா பெண நடத்தி விடுவேன் உங்களுக்கு இன்னைக்கு. நடத்தி முடியா? ஆமாம். ஏன்? யார் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லுன்னு கேட்டேன்.